சென்னை பெரம்பூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. பெரம்பூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் வேட்புமனு தாக்கலானது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தற்போது இந்த தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் போட்டியிடுகிறார். இந்நிலையில் பெரம்பூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் வேட்புமனு ஆனது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை பெரம்பூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் வேட்புமனு ஆனது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் வேட்புமனு தாக்கலானது நேற்று நிறைவு பெற்ற நிலையில் பெரம்பூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரம்பூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் போட்டியிடுகிறார். இந்நிலையில் அவரது வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் போட்டியிடுகிறார். இந்நிலையில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை தொடங்கிய நிலையில் அவரது பெரம்பூர் தொகுதிக்கான வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை பெரம்பூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், பெரம்பூரில் தாவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. பல்வேறு குழப்பங்களுக்கு இடையே தாவேக தலைவர் விஜயுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தாவேக தலைவர் விஜய் தமிழ்நாட்டில் குறிப்பாக 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். மிக முக்கியமாக சென்னை பெரம்பூரில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் செய்த போது பல்வேறு விவரங்கள் அடங்கிய வேட்புமனுகளை தாக்கல் செய்தார். அடுத்த நாள் குறிப்பாக திருச்சியிலும் சில வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது திருச்சியிலும் மற்றும் பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்த பல்வேறு கருத்து, அதாவது இடம்பெற்றிருக்கக்கூடிய விவரங்களில் மாற்றாக இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அது விவரங்களை பிரமாண பத்திரமாக நேற்றும் 3வது முறையாக முன்தினமும் அவர் தாக்கல் செய்தார். அவர் தரப்பு வழக்கை தாக்கல் செய்தார்கள். இதற்கிடையில் இன்று வேட்புமனு பரிசீலனையின் போது அவர் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. பெரம்பூரில் மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த வேட்பாளராக குறிப்பாக அதிகார வேட்பாளராக ஏற்கப்பட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. என்றால் வேட்புமனு ஏற்கப்படுமா இல்லையா என்ற ஒரு கேள்வியானது எழுந்தது. பல்வேறு குழப்பம் எழுந்தது. என்றால் 2-3 முறை அவர் வழக்கறிஞர்கள் தேர்தல் அதிகாரி சந்தித்து அதற்கு குளறுபடிகளை விவரங்களையும் பிரமாண அமைச்சிருப்பாக 2D என்று சொல்லக்கூடிய ஆவணத்தை தாக்கல் செய்து பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் தற்செயல் வேட்புமனு பரிசீலனை பிறகு அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி. சென்னை பெரம்பூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. பெரம்பூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் வேட்புமனு தாக்கலானது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தற்போது இந்த தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் போட்டியிடுகிறார். இந்நிலையில் பெரம்பூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் வேட்புமனு ஆனது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை பெரம்பூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் வேட்புமனு ஆனது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் வேட்புமனு தாக்கலானது நேற்று நிறைவு பெற்ற நிலையில் பெரம்பூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரம்பூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் போட்டியிடுகிறார். இந்நிலையில் அவரது வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் போட்டியிடுகிறார். இந்நிலையில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை தொடங்கிய நிலையில் அவரது பெரம்பூர் தொகுதிக்கான வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை பெரம்பூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், பெரம்பூரில் தாவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. பல்வேறு குழப்பங்களுக்கு இடையே தாவேக தலைவர் விஜயுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தாவேக தலைவர் விஜய் தமிழ்நாட்டில் குறிப்பாக 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். மிக முக்கியமாக சென்னை பெரம்பூரில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் செய்த போது பல்வேறு விவரங்கள் அடங்கிய வேட்புமனுகளை தாக்கல் செய்தார். அடுத்த நாள் குறிப்பாக திருச்சியிலும் சில வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது திருச்சியிலும் மற்றும் பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்த பல்வேறு கருத்து, அதாவது இடம்பெற்றிருக்கக்கூடிய விவரங்களில் மாற்றாக இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அது விவரங்களை பிரமாண பத்திரமாக நேற்றும் 3வது முறையாக முன்தினமும் அவர் தாக்கல் செய்தார். அவர் தரப்பு வழக்கை தாக்கல் செய்தார்கள். இதற்கிடையில் இன்று வேட்புமனு பரிசீலனையின் போது அவர் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. பெரம்பூரில் மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த வேட்பாளராக குறிப்பாக அதிகார வேட்பாளராக ஏற்கப்பட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. என்றால்
வேட்புமனு ஏற்கப்படுமா இல்லையா என்ற ஒரு கேள்வியானது எழுந்தது, பல்வேறு குழப்பம் எழுந்தது. ஏனென்றால் 2, 3 முறை அவர் வழக்கறிஞர்கள் அதிக தேர்தல் அதிகாரி சந்தித்து அதில் குளறுபடிகளை விவரங்களையும் பிரமாணம் அமைத்திருப்பாங்க 2D என்று சொல்லக்கூடிய ஆவணத்தை தாக்கல் செய்து பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் தற்செயல் வேட்புமனு பரிசீலனைக்கு பிறகு அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி. சென்னை பெரம்பூர் தொகுதியில் தாவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஆனது ஏற்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.